எனக்கு அன்பானவர்களே, மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் உங்களை பார்க்குறதுல மிகவும் சந்தோஷப்படுறேன். நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமா நீங்களாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்குள்ள பல போராட்டங்கள், பல டிப்ரெஷன்ஸ், பல அலைச்சல்கள், இதுக்கெல்லாம் நமக்கு கேள்வியாகவே இருக்குது. இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்குது அப்படின்னு கேள்வியாகவே இருக்குது இல்லையா? சரி, நமக்கு அது என்ன பதில்னு பார்க்க போகிறோம். பைபிளில் கூட பார்த்திங்கன்னா, ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு. அப்போது ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் அமைதல் இருக்கும், அங்கே தான் சமாதானம் இருக்கும், அங்கே தான் பதில் இருக்கும், அங்கே தான் அலைச்சல்கள் இருக்காது. அப்போ அங்கே தான் விடுதலையும் இருக்கும், அங்கே தான் சமாதானம் இருக்கும். அப்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆவியானவரால் நடத்தப்படுறோமா? ஆவியானவர் அனுதினமும் நம்ம கைட் பண்ணுறாங்களா? வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குதா, இல்லை வசனத்துக்கு மீறி நடக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவரால் நம்ம நடத்தப்படும் பொழுது தான் இந்த தேவையில்லாத அலைச்சல்கள், இந்த டிப்ரெஷன்கள், இந்த குழப்பெல்லாம் நம்மளை விட்டு விலகும். எனக்கு அன்பானவர்களே, அப்படி கர்த்தருடைய ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படலைன்னா உடனே ஆண்டவர்கிட்ட பல மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சமூகத்திலேருந்து கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இறங்க வரை நான் விடுவதில்லைன்னு சொல்லி நீங்கள் போராடி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீங்க. சரி, இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.